முத்துவும் மீனாவும் ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல கார் நிறுத்திட்டு உள்ள போறாங்க. அல்லே வந்து கிறிஷ் விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னா முத்து அவனை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. எங்க பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அங்க வாசல்ல காமிக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு கார் நின்றுட்டு இருக்கிறத வாசல்ல பார்த்த உடனே என்ன இது இந்த முத்து தம்பியோட கார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஐயோ கிறிஷை வேற வீட்டுக்குள்ள விட்டுட்டு வந்திருக்கிறோம். கிறிஷை பாக்குறதுக்கே இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணி சொன்னாலே இதுக்கு தெரிஞ்சா அவ என்ன சொல்லுவா, அவகிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது கிறிஷை தூக்கி வச்சு முத்து கொஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே மீனா அவங்கள பாத்துறாங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. நாங்க நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீனா. அப்புறம் என்ன விஷயம் இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. எங்க வீட்டுல கொழு பூஜை வச்சிருக்கோமா, அதனால உங்களை கூப்பிட்டு போலான்னு சொல்லி தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும். ஐயோ நாங்க வந்து என்ன பண்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தயங்குறாங்க. இல்லம்மா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு அவங்க எதுக்கு யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு முத்து கேட்கும்போது இல்ல போன டைமே அத்தை அவங்க வந்தபோது ஒரு மாதிரியா பேசினாங்கல்ல, அதனால அவங்க ஏதாவது பேசிட்டா என்ன பண்றது, அதனால தான் அவங்க தயங்குறாங்க, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. எங்க அம்மாவோட புத்தி அவ்வளோதாம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த தடவை நீங்க வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அவமானம் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அவ்வளோ தூரம் சொல்லி ரோகிணியோட அம்மா வந்து அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அப்போ அந்த கிறிஷ் வந்து அங்கே நிறைய பொம்மையெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாவோ. நிறைய பொம்மையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ நம்ம போலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கீழே குதிச்சுக்கிட்டே கேட்குறான். முந்தியெல்லாம் இவனை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருப்பான். இப்போ இவன் தனியாகவே இருக்கிறதுனால இவன் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இவனோட முகத்தில் வந்து சந்தோஷமே இல்லை. இப்போ பாருங்க அவனே அங்கே வர்றதுக்கு சந்தோஷப்படுறான். அவன் வந்தானா 4 பேர்த்த பார்ப்பான், பாட்டு டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்களும் அங்கே வந்த மாதிரி இருக்கும், பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும், நீங்கள் வந்தால் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து உங்களை என்னோட அம்மா மாதிரி நினைச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அம்மா. இல்ல நீங்க எதுக்கு தனியா பஸ் ஏறி வர, கையோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லி தான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. நீங்க போய் டக்குன்னு போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம எல்லாருமே கிளம்பிடலாம். இன்னைக்கு வந்து கிறிஷை வந்து ஒரு முக்கியமான கெட்டப்ல தான் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என்னங்க அது அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் நம்ம போற வழியில ஒரு கடைக்கு போறோம், அங்க போய் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து. இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போயிட்டு சரி கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி இது நடந்தது சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஷோரூம்ல காமிக்கிறாங்க. ஷோரூம்ல வேலை செய்றவங்க எல்லாரும் பேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து அப்பதான் ஷோரூம்குள்ள வராங்க. எல்லாரும் கும்பலா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா என்ன ஏன் இப்படி எல்லாம் வேலை செய்யாம இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. வந்து பார்த்தா வந்து மனோஜ் தூங்கிட்டு இருக்காரு. போங்க போய் நீங்க எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. அப்புறம் மனோஜ் பக்கத்துல வந்துட்டு மனோஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனோஜ் வந்து அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. ஐயோ வந்துட்டியா ரோகிணி, என்ன மனோஜ் இது ஷோரூம்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கா, அதுவும் பிசினஸ் டைமிங்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கறாங்க. எல்லாம் உன்னாலதான் ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க ஷோரூம்ல வந்து, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி சிம்புறாங்க. அது வந்து ரோகிணி அதுதான் நீ என்ன டான்ஸ் ஆட வச்சுட்டே இல்லை, டான்ஸ் ஆடியே எனக்கு பழக்கம் கிடையாது, அதனால எனக்கு கைங்காலெல்லாம் ஒரே வழியா இருக்குது, தூக்கமாக வருது, அதான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மனோஜ். சரி உன்னோட மேஜிக்கை கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரோகிணி வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எங்க எதை பேசுறதுன்னு விவசாய இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்ற, நீ நல்லா மசாஜ் பண்ணுவே இல்லை, கொஞ்சம் மசாஜ் பண்ண, அதை தான் சொல்றேன், எனக்கு ரொம்ப கைங்காலெல்லாம் வழியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ வேணா இந்த மேஜ் மேலே ஏறி படுத்துக்கிறியா, அப்படியே நான் மசாஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறாங்க. கொஞ்சமாவது இது இருக்கா உனக்கு, இதென்ன வீடு மாதிரி உட்காந்து மசாஜ் பண்ண அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போய் அதெல்லாம் நான் பண்ணி விடுறேன், இப்போ வந்து பேசாம வேலை போ எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ ரோகிணி நீ எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு பிசினஸ் பார்க்கறதுக்கு போறாரு. அந்த நேரம் பார்த்து ரோகிணியோட ஃபோன் அடிக்குது. அவங்க எடுத்து பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. எடுத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து முத்துவும் மீனாவும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன், அவங்க 2 பேர் இருக்காங்க வந்திருக்காங்க, கிறிஷை பார்த்துட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நான் கிறிஷை வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போயிருந்த பக்கத்தில், அதுக்குள்ள கரெக்டாக அவங்க அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா அவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன் கிறிஷை வந்து அவங்க கண்ணில் காட்டாதேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, அதுக்காக நான் கூப்பிடல, அவங்க 2 பேர் வந்து வீட்டில் வந்து குழு வச்சிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க, பையனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன், கார் எடுத்துகிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படியே மனசுக்குள்ளே கணக்கு போட்டுட்டு இருந்த ரோகிணி வந்துட்டு சரியோ வந்து அவங்க கூடயே பையனை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி அப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோகிணியோட அம்மாவுக்கு வந்து முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம். அப்போ நாங்கள் அங்கே கிளம்பி வர்றதா, நிஜமாக தான் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு இதில் கேட்குறாங்க. ஆனால் ரோகிணியோட திட்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. உடனே ரோகிணி இருந்துட்டு நான் சொல்கிறத கேளு, அங்கே வந்து நான் என்ன பேசணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், அது மாதிரி தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்ட உடனே ரோகிணியோட அம்மாவோட முகம் வந்து மாறிடுது. என்னடி சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரியெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரோகிணி பேசிட்டு இருக்க ஃபோனவே அவங்க காதுலேருந்து எடுத்துட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பற்றியே யோசிச்சு அப்படியே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
நான் சொன்ன மாதிரி செய்யி, அதுதான் நல்லது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி செய்யி, நீ கிளம்பி வா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ரோகிணியோட அம்மா அரமணசாவே வெளியே வந்து சரி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா பாட்டி வந்து சரின்னு சொல்லிட்டாங்க, வா கிருஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிருஷை தூக்கிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் வந்து விஜயா வந்து பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பூஜை பண்ணுறாங்க. அப்போ எந்திரிச்சு வந்து அண்ணாமலை கிட்ட வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ பூஜையெல்லாம் சூப்பராக தானே பண்ணியிருக்கேன், எல்லா அலங்காரமும் நல்லா தான் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஐயோ நான் அதை சொல்லுங்க, இந்த மீனா பார்த்தீங்கல்லங்க பூஜை வேலையில் எல்லாரும் வந்திருக்காங்க, இவ பாட்டுக்கு புருஷனை கூப்பிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டா வேலைக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு அண்ணாமலை இருந்துட்டு 8 நாளாக அவள் தானே எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ஒரு நாள் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்க மாட்டியா, அவங்க ஏதோ அவசர வேலையாக இருக்குன்னு சொல்லி தானே வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டாக மீனா முத்து வந்துடுறாங்க. வந்த உடனே மீனா வந்ததை பார்த்தோன்னா வா மீனா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிடுறாரு. நாங்கள் இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் கெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு யாராவது நடிகரை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து இருந்துட்டு ஆமாம் இங்கே என்ன கடத்தரப்பு விழாவாக பண்ணுறாங்க நடிகரை கூப்பிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதை கேட்டோன்னா கிருஷ்ணரா அப்படிங்கும்போது ஆமாம் கடவுள் கிருஷ்ணர் வந்திருக்காரு, வா கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவரை கூப்பிடுறாங்க. அப்போ கதவுக்கு அந்த பக்கம் இருந்து கிருஷ் வராரு. அவங்க பின்னால் அவங்க பாட்டியும் நிற்கிறாங்க. கிருஷ்ணை வந்து கிருஷ்ணர் குளத்தில் பார்த்தோன்னா ரோகிணி அப்படியே மெய்மேர்ந்து போய் அப்படியே பையனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த பையனையே பார்க்குறாங்க. அப்புறம் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிடுறாங்க. அவங்களும் உள்ளே வராங்க. வந்த உடனே கிருஷ்ணை சுற்றி அங்கே இருக்கவங்க எல்லாரும் நின்றுட்டு அவங்ககிட்ட உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியோட அம்மாட்ட கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா பேசுகிறாங்க. சரின்னு கொஞ்ச நேரத்தில் பூஜையெல்லாம் ஆரம்பிக்குது. அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரும் வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு கிருஷ்ணர் பாட்டு நீ பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு சரி ஓகே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் பாட்டு பாடுறாங்க. பாட பாட அந்த பையன் வந்து மீனாவையும் முத்துவுமே பார்க்குறாங்க. ரோஹிணியும் மாறி மாறி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு ஜாட காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து எப்படி பேசுறது என்ன சொல்கிறது, இவ சொல்லிக் கொடுத்த மாதிரி நம்ம எப்படி பேசுறதுன்னு சொல்லி தயங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சுண்டல் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு பிரசாதத்தை வந்து கிருஷ்ணர் கையாலேயே கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் முத்து இருந்துட்டு நானும் அதை தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணி வந்து அப்படியே பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க. கிருஷ் கையில் வந்து சுண்டல் பிளேட்டை கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லும் போது நேராக அண்ணாமலை கிட்ட போகிறாங்க. அண்ணாமலை அதை வாங்கிக்கிட்டு அப்படியே கிருஷ்ண கொஞ்சறாரு. பக்கத்தில் போய் விஜய் கிட்ட கொடுக்கும்போது எனக்கு இப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு பசி இல்லைன்னு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து கிருஷ் வந்து நேராக அப்படியே ரோஹிணியே பார்த்துட்டு ரோஹிணி பக்கத்திலேயே போயிடுறாரு. ரோஹிணி பக்கத்தில் போனோன்னா ரோஹிணி நின்றுட்டு இருந்தவங்க கீழே குனிஞ்சிட்டு அவன் கையில் இருக்கிற பிளேட்டை கீழே வாங்கி வச்சுட்டு அவனையவே இப்படி பார்த்துட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து ரொம்ப அதிர்ச்சியாக அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கவும் மனோஜும் பார்க்குறாரு, விஜயாவும் ஒரு மாதிரி இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்றாரு. அப்போ தான் வந்து ரோஹிணி வந்து சுயநனவுக்கே வந்த மாதிரி ஆகுறாங்க. என்ன ரோஹிணி இப்படி அந்த பையனை வந்து அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும் டேய் இது கூட உனக்கு புரியலையா, அவளுக்கு இப்போ தானே கொஞ்ச நாள் முன்னால் குழந்தை வந்து உருவாகி களைஞ்சிருக்கு, அதனால் குழந்தை ஆசை இருந்ததுனால தான் அந்த பையனை அப்படி கட்டி பிடிச்சிருக்கா, இதில் என்ன இருக்குது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை வந்து ரோஹிணியை காப்பாற்றி விட்டுறாங்க. கவலைப்படாதமா ரோஹிணி, உனக்கு கூடிய சீக்கிரம் கிருஷ் மாதிரியே ஒரு நல்ல அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ரோஹிணி பக்கத்தில் நிற்கிற வித்யா இருந்துட்டு இவனே அப்போ பையன் தானே அப்படின்னு சொல்லி முணங்குறாங்க. அதை பார்த்து ரோஹிணி முறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முத்து வந்து பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து வந்துட்டு டே கிருஷ்ண இங்கேயே இருந்துறையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்துவும் மீனாவும் பையனை கொஞ்சிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டுட்டு முத்துவும் மீனாவும் கிருஷ்ண கொஞ்சிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்க்க ரோஹிணி வந்து அவங்க அம்மாவை பார்த்து கண்ணால் முறைச்சிக்கிட்டே சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேச சொல்லி. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அம்மா வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி தொடர்ச்சியாக அவங்களுக்கு முறைச்சி சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் போது நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீயும் ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக பேசிட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. பின்ன என்ன ஆனா உன்னா நீ என்னமோ அவனை இங்கே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம், நீ என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரியெல்லாம் அவன்கிட்ட தொடர்ச்சி இப்படி பேசிட்டு இருந்தா அவன் மனநிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சிட்டு மீனா ஏமா நாங்கள் முதல்ல இது பேசணும் தானே, கிருஷ்ண வந்து நாங்கள் தத்து எடுத்துக்கிறோன்னு கேட்டிருக்கோம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கேட்டுட்டு தான் இருந்தீங்க, நான் சரின்னு சொன்னேனா? 2-3 தடவை நீங்கள் பேசும்போதே நான் எதுவுமே சொல்லலைங்கும் போதே உங்களுக்கு தெரியாதா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு? அதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா? அவன் என்ன யாரும் இல்லாத அனாதையா, பாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன், அம்மாவும் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் யாரும் இல்லாதவங்க கிடையாது, நாங்கள் ஒன்றும் எந்த வக்கும் இல்லாமல் இல்லை, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா, எங்கள் 2 பேர்த்த நல்லா பார்த்துக்கிறா, அதை விட்டுவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எதுக்கு சும்மா தத்தெடுக்கிறா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. உடனே அண்ணா
பண்ணாமல் இருந்துட்டு ஏம்மா இவங்க 2 பேருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் இவங்க 2 பேர்த்து ரொம்ப பிடிக்கும், அவனோட வளர்ச்சிக்கு நல்லதுக்காக தானே அவங்க யோசிச்சு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி என்னங்க இவங்களுக்கும் என்னோட பேரனுக்கும் இருக்கிற பந்தம், ஏதோ 1-2 தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதானே, ஏதோ எதாச்சியாக பார்த்தோம் பேசணும் பழகணும் வீட்டுக்கு வராங்க போகிறாங்கன்னு இருந்தால் என் பேரனை தூக்கி உடனே நான் கொடுத்துருவேனா? தூக்கி கொடுக்குறக்க வேணா பொம்மையா பொருளா காய்கறியா, என்ன அறிவு இருக்கா கொஞ்சமாவது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா பேசுகிறதவே பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு பார்த்துட்டு இருக்காரு முத்து. இங்கே பாருங்க, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, என் பொண்ணு இருக்கா, அவளே நல்லா சம்பாதிக்கிறா, அவளே எங்களை பார்த்துக்கிறா, அவளே எங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செய்கிறா. என் பேரனை அப்படியெல்லாம் நான் தூக்கி கொடுத்துட மாட்டேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டுமே எங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலைங்கும் போதே நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கணும். அது இல்லாமல் சும்மா இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இவ்வளோ தூரம் கேட்குறீங்கிறதுக்கு வேண்டியே நான் சொல்கிறேன், கிருஷியே கேட்கலாம், அவனுக்கு யார் கூட இருக்க இஷ்டம்னு சொல்லிட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, டே கிரிஷ், உனக்கு யார் கூடடா இருக்கிறதுக்கு விருப்பம்? நீ வந்து பாட்டி கூட இருக்கிறையா இல்லை வந்து இவங்க 2 பேர்த்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் அந்த பையனவே பார்க்குறாங்க. பையன் வந்து ரோஹிணியும் பார்க்குறாங்க, முத்து மீனாவையும் பார்க்குறாங்க. அவங்க பாட்டியும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க முத்துவும் மீனாவோட கண்ணில் வந்து அப்படியே ஏக்கம் தெரியுது, கிரிஷ் வந்து நம்மக்கிட்டே வரேன்னு சொல்லிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்த கிரிஷ் வந்து நான் வந்து அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கேட்டுட்டீங்கல்ல, போதும்ல, அவன் அவங்க அம்மா கூட இருக்க தான் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பையன் அப்படி சொன்னதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு இங்கே அப்படியே மூஞ்சில பெருமை தாண்டவம் ஆடுது. இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, இனி தத்தெடுக்கிறதுக்கு திருக்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை இழுத்துட்டு அவங்க போகிறாங்க. அவங்க பையனை இழுத்துட்டு போக போக கிருஷ் வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறான். முத்துவும் மீனாவும் அப்படியே கவலையாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.